நான் திமுகவில் இணைஞ்சதுக்குல இருந்து என்னை தொடர்ந்து வர்ச்சுவலாக வந்து ஹராஸ் பண்ணுறாங்க. என்னை வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே தரைக்குறைவாக வந்து மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், ட்ரால்ஸ் போடுறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தாவேக்காலிருந்து வெளியேறின சமயத்துல இருந்தே தொடர்ந்து தாவேக்கா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமாக சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்ணுறது. வைஷ்ணவி அவர்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை அப்படின்றதுக்காக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது. ஏன் இதை திமுக ஐடிவிங்க பண்ணுறது தான் இதோடைய வேலையாகவே இருக்குது. அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? நீங்கள் அவங்ககிட்ட ஆதாரம் கேட்குறீங்களா? திருப்பியும் சொல்கிறேன், தரை குறைவான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் கள்ள கூட்டணி தான் சொல்லிட்டேன், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். சீமான் அவர்கள் வந்து வளர்ந்து கொடுத்து போறாரு, இல்லை கள்ள கூட்டணியில் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆனால் சீமான் அவர்களை கூட விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டாருன்னு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க சார். அதை எப்படி கருத்துக்களில் முன்வைக்கிறது யாரு? இன்னைக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புடிங்கிட்டு ஓடுறீங்களே ராக்கெட் மாதிரி, இன்னைக்கு ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் போய்கிட்டு இருக்கிறீங்களே. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு, ஓரணியில் தமிழ்நாடு, மக்களுடன் ஸ்டாலின், ஸ்டாலினுடன் மக்கள், இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு இன்னைக்கு 1000 திட்டங்களை கொண்டு போறீங்க. வீடு தேடி வரும் திட்டங்களாம். 4 வருஷமா எங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க? வைஷ்ணவி மட்டும்தான் அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய பிரதிநிதியாக இருக்காங்களா? துரைமுருகன் சொன்னார்னா அது திமுக தலைமையில் உள்ள கருத்தை எடுத்துக்கிறீங்க. RS பாரதி சொன்னால் அதை எடுத்துக்கிறீங்க. சிவசங்கர் சொன்னால் எடுத்துக்கிறீங்க. ராசா சொன்னால் எடுத்துக்கிறீங்க. இவங்க எல்லாரும் சொல்கிற கருத்தை எடுத்துப்பீங்க. கனிமொழி சொன்னால் எடுத்துப்பீங்க. உதயநிதி சொன்னால் எடுத்துப்பீங்க. இப்போ அஜித்குமார் இல்லை, நான் வந்து முடிக்கவே இல்லையே. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். இன்றைக்கு வைஷ்ணவி அவர்கள் தாவேகா கட்சியிலிருந்து வெளியேறின வைஷ்ணவி அவர்கள் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு. தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் மேலையும் தாவேகா கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது தாவேகா கட்சியினுடைய டிஜிட்டல் மீடியாஸ் எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாத்தையும் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நான் திமுகவில் இணைஞ்சதுக்குல இருந்து என்னை தொடர்ந்து வர்ச்சுவலாக வந்து ஹராஸ் பண்ணுறாங்க. என்னை வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே தரைக்குறைவாக வந்து மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், ட்ரால்ஸ் போடுறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக பெரியார் அவர்களையும் மேற்கோடிட்டு இதெல்லாம் கொள்கை தலைவராக, பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான தரக்குறைவான செயல்களை செய்கிறாங்க, கட்சி தலைமையிலேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய வழக்கு பதிவை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் வைஷ்ணவி அவர்களுடைய இந்த புகார் பற்றிய பார்வை என்ன சார்? வைஷ்ணவி அவர்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை அப்படின்றதுக்காக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது. இவர்கள் தான் சொன்னார்னா தலைவர் தளபதி அவர்கள் மீது புகார் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அடிப்படை ஆதாரம் என்ன இருக்கு? அவர் தானே தலைவர், தலைவர் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லலைன்னா அவர் தான் சொன்னாருன்னு அர்த்தமா? இத்தனை நாளாக நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ வந்து ஸ்டாலின் எல்லாத்துக்கும் உத்தரவிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு அர்த்தமா? இல்லை நீங்கள் இங்கே இருக்கும்போது நேரடியாக தலைவர் அவர்களை பார்த்து அவர் சொல்லி தான் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அதுக்கு பதில் சொல்லுவாங்களா வைஷ்ணவி? ஆதாரம் இல்லைன்னு சொன்னீங்க, அவங்க கையில வந்து ஆதாரத்தோட தான் நின்றுதான். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் சைபர் கிரைமுக்கு போங்க, குற்றம் வைங்க, உங்களுடைய குற்றச்சாட்டு உண்மையான ஆய்வுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இன்னைக்கு உட்காந்துட்டு அவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான். ஏன் இதை திமுக ஐடிவிங்க பண்ணுறது தான் இதோடைய வேலையாகவே இருக்குது. அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க அவங்க கிட்ட ஆதாரம் கேக்குறீங்க. தாவேக்கா தரப்புல பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. அவனுக்கு 1008 வேலை இருக்கு. தளபதி விஜய் தாவேக்கா அப்படின்னு போட்டுட்டாலே அவன் வந்து அதுதான். இந்த மாதிரி திமுக ஃபேக் ஐடியே இல்ல. திமுகவோட ஃபேக் ஐடியாவே இருந்தாலும் அதுக்கு விஜய் வந்து சொல்லலாம், என்னுடைய கட்சியை வச்சு ஃபேக்கா ஒண்ணு பண்றாங்கன்றது கூட அப்படி கூட ஏதாவது புகார் கொடுக்கலாம் இல்லையா? எதுக்கு அவர் கொடுக்கணும்ன்றது இப்ப நீங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் போய் அவங்க கண்டுபிடிக்கட்டும்னு சொல்றேன். அது உண்மையா பொய்யா என்ன சொன்னா நமக்கு என்ன அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறவர்களுக்கு எந்த இதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய நீங்க இல்ல எப்படியெல்லாம் பேசணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்க வந்து ஒரு பெரிய விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, புரியுதுங்களா? உங்களுடைய விளம்பரத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அன்னைக்கு இருந்ததுல அவங்க வந்து சோசியல் மீடியால அவங்க தாவேக்காவை பத்தி பேசுனதுனால மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு வந்தாங்க. அந்த உச்சத்தை ஆமாங்க, நீங்க பேசுனீங்க, கொண்டாடுனா, நீங்க போயிட்டீங்க, விட்டுட்டான். நீங்க வந்து திமுகவுக்கு புகழ்ந்து பேசினா அவங்கள வந்து கொண்டாடுவீங்க, கட்சியில இருந்து எனக்கு பிடிக்கலன்னு கொண்டாடும் போது நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க? ஏன்பா இப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? இங்க பாருங்க,
திருப்பியும் சொல்கிறேன், தரை குறைவான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. புரியுதுங்களா? தலைவர் தளபதி அவர்களும் அதை அறிவுறுத்தலை. யாரையுமே நம்ம விமர்சனம் பண்ண வேண்டான்னு மாநாடு மேடையிலே பிரகடனப்படுத்தியிருக்கார். புரியுதுங்களா? யாரையும் நம்ம தேவையில்லாமல் விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். இது அதைத்தான் சொல்கிறேங்க. உங்களுக்கு ஒரு மைக்கு தேவை, ஒரு கேமரா வெளிச்சம் தேவை. அப்போ அதுதான் மீடியாக்களில் வரும். வைஷ்ணவி என்ன மிகப்பெரிய ஒரு ஆளாக ஒரு கட்டமைச்சிக்கிட்டு போகணும். சின்ன பிள்ளை பேசுகிறாங்க, மாற்றத்தை வேணும்னு விரும்புகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை பேசிச்சின்னு அன்றைக்கி வந்துட்டாங்க. உடனடியாக என்ன, நான் தலைவர் தளபதி அவர்கள் சந்திக்கலை, உடனே உங்களை சந்திச்சிடணும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து? உங்களுக்கு மாவட்ட செயலாளர் இருக்காங்க, உங்களுக்கு மாவட்ட செயலாளர் இருக்காரு, அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் அவரை வந்து நீங்க நினைச்சப்பெல்லாம் வந்து சந்திச்சிருக்கீங்க. நானே எத்தனை முறை பார்த்துருக்கேன். பர்சனலா வந்து உங்களை வந்து கார்னர் பண்ணி விமர்சிக்கும் பொழுது தானே அவங்க கேள்விகள் எழுப்புறாங்க. இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், பர்சனலா இல்ல அதான் சொல்றேன், பர்சனலா பேசுறது யாரா இருந்தாலும் தவறு தான். அதை நான் ஒருபோதும் ஆதரிக்கலை. அந்த மாதிரி இடத்துல இருந்தும் நான் வரல. சரிங்களா? தமிழக வெற்றி கழகமும் அதை ஆதரிக்கலை. அவர்கள் காவல்துறைக்கு நாடி இருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான உண்மை வெளியில் வரும்போது என்னன்றது தெரியும். ஓகே சார், இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் கள்ள கூட்டணி தான் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இவர்கள் பிஜேபிக்கு நேரடியாக மறைமுகமாக மகுடி வாசிக்கிறாங்க. இங்கேருந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு மோடியை புகழாரம் பண்ணலையா இவர் அப்பா ஸ்டாலின் அவர்கள்? இன்றைக்கி இவர் இங்கே பண்ணுறாரு. அன்றைக்கி அண்ணாமலை நடு ரோட்டில் நிறுத்தி இன்னும் நம்ம நல்லா சூப்பராக பண்ணணும்னு கை கொடுத்துட்டு போனார். பிஜேபி இதில் போயிட்டு இவர் பேசிட்டு வரலையா? அதனால எல்லாருக்குமே இப்போ சீமான் வளைந்து கொடுத்து தான் போய்கிட்டு இருக்கிறார். சீமான் அவர்கள் வந்து வளைந்து கொடுத்து போறாரு, இல்லை கள்ள கூட்டணியில் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆனால் சீமான் அவர்களை கூட விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டாருன்னு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க சார். அதை எப்படி கருத்துக்களில் முன்வைக்கிறது யாரு? அவங்களோட கட்சி ஆதரவாளர்களை கூட, அவங்க கட்சி ஆதரவாளர் சொல்லிக்கணும். அவங்க கட்சி ஆதரவாளரை சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சீட்டு ஜெயிச்சிருவோம், அதை சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன். இதை நான் என்ன கேட்குறேன், அதை தான் நான் சொல்கிறேன். அது மக்களுக்கு தெரியும் ஜெயிச்சிருவாரா இல்லையான்றது. இன்றைக்கி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புடிங்கிட்டு ஓடுறீங்களே ராக்கெட்டு மாதிரி, இன்றைக்கி ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் போய்கிட்டு இருக்கிறீங்களே. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு, ஓரணியில் தமிழ்நாடு, மக்களுடன் ஸ்டாலின், ஸ்டாலினுடன் மக்கள், இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு இன்றைக்கி 1000 திட்டங்களை கொண்டு போகிறீங்க. வீடு தேடி வரும் திட்டங்களாம். 4 வருஷமாக எங்கே தூங்கிக்கிட்டு இருந்தீங்க? வீடு வாசலே இல்லாமல் இருந்தானே. ஒவ்வொருத்தனுடைய வீடும் இடிச்சு தள்ள போகும்போது அந்த அனகாபுத்தூரில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்டில் நின்று கத்துனானே. எங்கே போனீங்க? உங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்க போனாரு? விஜய் அவர்கள் போய் சந்திச்சாரா அப்படின்றது களத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் போய் சந்திச்சிருக்காங்க. தொண்டர்கள் போனாங்க சார். ஏன் மாவட்ட செயலாளர் போயிருக்காங்க? இங்க பாருங்கம்மா, திருப்பி எல்லாத்துக்கும் அவர் தான் வரணும், அவர் தான். அந்த மாவட்ட செயலாளருக்கு அந்த அதிகாரம் உண்டு. திமுக மாவட்ட செயலாளர் வந்தாரா? அதிமுகவுடைய காலகட்டத்துல வீடுகள் இடிக்கப்படும் போது, வீடுகள் எடுக்க போகும்போது ஸ்டாலின் போய் நின்னுட்டாரா? மக்கள் தன்னோட தலைவர் பேசினாரா இல்லையா? அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. மக்கள் எல்லாத்துக்கும் ஏன் இப்ப கூட பாக்கலையா நீங்க? களத்துல இறங்கி போராட்ட களத்துல வைக்கலையா? 24 தடுப்பு சிறைக்காவல் மரணத்துக்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு போராட்டம் நடத்தலையா? எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாத்தையும் எந்த பிரச்சனைக்கு திமுகவை வந்து நல்ல வலுவா எதிர்க்க முடியுமோ அதுக்கு மட்டும் வருவாருன்னு சொல்ல வரீங்களா? எல்லா பிரச்சனைக்குமே எதிர்க்கிறாருன்னு சொல்றோம். புரியுதுங்களா? எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்க்கிறாரு. திமுக போல கபட நாடகம் ஆடலன்னு சொல்றாரு. சரி, இப்ப பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்க. அதுதான் வைஷ்ணவியும் வந்து சொல்றாங்க. பெரியார் வந்து கரண்டியை எடுத்துட்டு புத்தகங்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ என்னை போல ஒரு பெண் இளம் வயதுல நான் வரேன், நான் வந்து வரும்பொழுதே என்னை வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் என்னை வசப்பாடினாங்க அப்படின்னா நான் என்னால எப்படி ஃப்ரீடமா வந்து செயல்பட முடியும்? ஒரு அச்சம் வரும் இல்லையா? அதை வந்து கொள்கை தலைவராக பெரியாரை வச்சுட்டு அவருடைய கட்சியினர் இப்படி பண்றாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாரு. இப்போ நான் ஒரு புகார் கொடுத்துருக்கேன், இதுக்கும் ஒரு மறுத்து ஏதாவது அறிக்கை கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்பு கூட எனக்கு இல்லை, அந்த நம்பிக்கையே இல்லைன்றாங்க. அதாவது நீங்க ஒருத்தர் ஒட்டுமொத்த தமிழகமும் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வைஷ்ணவி மட்டும்தான் அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய பிரதிநிதியா இருக்காங்களா? அப்போ பிரதிநிதின்னு சொல்லல சார். நான் என்ன கேட்கிறேன்னா, அதெல்லாம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு எப்படி போனாரோ, தங்கை அனிதா வீட்டுக்கு எப்படி போனாரோ, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு எப்படி போனாரோ, எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு தான் இருக்கிறாரு. அதெல்லாம் மறுக்க முடியாது. உங்களை போன்ற விளம்பர விரும்பிகளுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்றதோ நேரில் வந்து நிற்கணும்னா அவர் அறிக்கை கொடுக்கணுன்ற எந்த அவசியம் இல்லை. குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, காவல்துறையில் பதிவு செஞ்சுருக்கீங்க, உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போங்க.
அவர் மேல தானே குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அப்புறம் அவர்கிட்ட ஏன் நீதி கேட்குறீங்க? நீதின்னு கேட்கல சார், இதை வந்து அவர் பண்ணலன்றத புகாராவே அதை தான் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனீங்க? உங்களை சந்திக்கவே முடியலன்னு சொன்னீங்க. இங்கே பாருங்க, லட்சோப லட்ச மகளிர்கள் இங்கே இருக்காங்க, தம்பி தங்கைகள் இங்கே இருக்காங்க. யாராவது புகார் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரும் வந்து இவங்களும் போல் இவங்க அப்படியே நேராக வந்த உடனே அப்படியே தளபதி வீட்டில் உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி உடனே தளபதி உடனே அவரை இன்னொரு சேரை போட்டு உட்காருங்கம்மா என்னம்மா விஷயம்னு இவங்க பேசிடணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன் பேசக்கூடாதா? பேசுறதுக்கான உங்களுக்கான ஸ்பேஸ் என்னவோ அதை தான் கொடுக்க முடியும். ஒரு வார்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நகர செயலாளரை தான் போய் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி பல கட்ட பேர் இருக்காங்க. எல்லாரையும் சந்திக்கிறாருன்னா அது வேற விஷயம். ஓப்பனாக வந்து எல்லாத்தையும் சந்திக்கிறது, புரியுதுங்களா? அதெல்லாம் பனையூரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ போன வாரம் கூட சந்திச்சு தான் இருக்கிறாரு, எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா பேச்சாளர்களையும் சந்திக்கிறாங்க, ஊடகவியலாளர்களை சந்திக்கிறாங்க, பேசக்கூடியவர்களை யாரெல்லாம் சந்திக்கணுமோ அவங்களாம் சந்திக்கணுமா? நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்கு வரவங்களெல்லாம் பிடிச்சி சந்திச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அவருக்கு? உங்களுக்கு சந்திக்க வேண்டிய காரணம் என்ன சொல்லுங்கள்? அவங்க வந்து நான் கொங்கு பண்ணத்துல இருந்து நான் வந்து மக்களை வந்து சந்திச்சு நான் களப்பணிகள் செஞ்சுட்டு இருக்கேன். அது இறுதியாக உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார்ல, அவருக்கு நீங்க மாவட்ட செயலாளர்கள் தான் என்ன டம்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்களே சார். மாவட்ட திருப்பியும் சொல்றேன், அவர்களை மீறி நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம் தான். ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா நீங்க அவரு கீழே தான் வேலை பார்க்கணும். அவரை மீறிக்கிட்டு நீங்க எந்த இடத்துலையும் போக முடியாது. ஓகே சார், இப்போ மதுரையில மாநாடு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மாநாட்டினுடைய ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்களை வந்து முன்வைக்கிறதாக விஜய் அவர்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. மாநாடு மிக சிறப்பா இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தம்பி அஜித்குமாரனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நடந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கு சேலத்திலையும் நாளைக்கு நாமக்கல்லையும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எழுச்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், புரியுதுங்களா? அதுவே அதுக்கு சாட்சி. மாநாட்டில் மிக பிரம்மாண்டமான, அதாவது மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது, இன்னைக்கு தேவையானது, என்னையெல்லாம் பேசணும்னு நினைக்கிறார்களோ இந்த அரசியல் மாற்றத்திற்கானது மிகப்பெரிய ஒரு சாட்டையை சொல்லட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை மதுரை மாநாடு ஏற்படுத்தும். ஓகே சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு சர்ச்சையில் வந்து மாட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முத்து அவர்களுடைய இறப்புக்கு அவருடைய கண்டலன்சஸை வந்து கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி சில விஷயங்களை சொல்றாரு. காமராஜர் அவர்களுடைய இறப்புக்கு அண்ணா அவர்கள் தான் வந்து ரொம்ப அழுதாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் உண்மையில என்ன ஃபேக்ட் செக் பண்ணும்பொழுது அண்ணா அவர்கள் தான் காமராஜர் அவர்களுக்கு முன்னாடியே இறந்துருக்கிறாரு. ஸோ இது ஒரு முரணான ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டாரு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்பவும் சொல்றோம், அவர் ஆரம்பத்துல இருந்தே முரணான கருத்துக்களை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கத்தி கத்தி பேசுறதுனால பேசக்கூடிய அத்தனையும் உண்மையாயிடாது, புரியுதுங்களா? உண்மையை விட பொய் பேசக்கூடியவன் ரொம்ப தெளிவாக பேசுவான். இவர் பேசக்கூடியது உண்மை இல்லைன்றது இந்த ஒரு விஷயத்துல இல்லை, பல விஷயங்களில் அதுக்கு முன்னெடுப்புகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் மாட்டியிருக்கிறார். அவர் பேசக்கூடியது எல்லாமே தவறான பதிவுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். அவர் கொண்ட கொள்கையில் உறுதியெல்லாம் அவர் இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கூட்டணி உறுதியாக இருக்காரு. இப்போ கொள்கை தலைவரான பெரியார் அவர்களை சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. தரைக்குறைவா பேசினாருன்னு சொல்லி திராவிட கழகத்துல இருந்தும் பல பேர் வந்து அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சாங்க. தாவேகாவில இருந்து கண்டனம் வரல, துணை கொள்கை பரப்பு செயலாளர் கொடுத்தா மட்டும் போதுமா, தலைமையில இருந்து எதுவுமே வராதா அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அப்போ நீங்க ஒரு நிமிஷம் நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? தாவேகால இருந்து எந்த கண்டனம் வரலன்னு தானே சொன்னீங்க. அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாங்க தலைமையில இருந்து எதுவும் வரல அப்படின்னு. அவர் தலைமை நிர்வாகி இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. தலைமை என்னப்பா, விஜய் தானே தலைவர், அவர் தானே வந்து தலைமை பொறுப்புல இருக்கிறாரு. நீங்க என்னன்னா எல்லாமே அவர் தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குற அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் இருக்காங்க, அவங்க யாருன்னு நினைக்கிறீங்க சார்? அப்போ கொள்கை தலைவருக்கான ஒரு இது வந்து தலைமை கூட சொல்ல முடியாதா அப்படின்ற ஒரு இது, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அவர் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதிநிதியா அவருடைய இதை சொல்றாரு, அபிஷியலா பேஜ்ல போடுறாங்க, அது தலைவர் தளபதி அவர்களுடைய ஒப்புதலோடு போடக்கூடியது. கட்சியினுடைய தலைவர் அப்படின்ற அடிப்படையில அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இருந்து தலைமையில இருந்து ஒண்ணு வந்துச்சுன்னா அது இன்னுமே வந்து ஒரு பவர். தலைமையில இருந்து வர்றதுதாமா, நீங்க ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஒண்ணு கொடுத்தாருன்னா அவர் தனிப்பட்ட கருத்து கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது அவங்களுடைய விருப்பம். அவங்கள நீங்க வந்து நீங்க எப்படி கைட் பண்ண முடியும்? நீங்க சொல்ற மாதிரி கட்சி நடத்தணும். மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வந்திருக்கான்னு தான் பார்ப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்துல சார் இப்போ நீங்க இப்ப அது அவங்க விருப்பம்னு சொல்ற மாதிரி மக்களுடைய விருப்பமும் எதுவா வேணா இருக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்றேனே, எதிர்பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்றதான மக்களும் பார்ப்பாங்க. இல்ல நீங்க திருப்பியும் புரிஞ்சுக்கோங்க. துரைமுருகன் சொன்னாருன்னா அது திமுக தலைமையில உள்ள கருத்தை எடுத்துக்கிறீங்க.
ஆர்எஸ் பாரதி சொன்னால் அதை எடுத்துக்கிறீங்க, சிவசங்கர் சொன்னால் எடுத்துக்கிறீங்க, ஆர் ராசா சொன்னால் எடுத்துக்கிறீங்க. இவங்க எல்லாரும் சொல்கிற கருத்தை எடுத்துப்பீங்க. கனிமொழி சொன்னால் எடுத்துப்பீங்க, உதயநிதி சொன்னால் எடுத்துப்பீங்க. இப்போ அஜித்குமார் இல்லை நான் இன்னும் முடிக்கவே இல்லையே, இல்லை நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. இவங்கெல்லாம் எடுத்துப்பீங்க, இங்கே மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் சார். இப்போ அஜித்குமாருடைய மரணத்துக்கு அமைச்சர் போனாருன்றப்போ ஸ்டாலின் அவர்கள் ஏன் வரல அப்படின்ற கேள்வி வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதே இது இங்கேயும் பொருந்தும் இல்லையா? ஏன் விஜய் அவர்கள் கிட்ட இருந்து கண்டன அறிக்கை வரல அப்படின்றது நாங்களும் கேட்போம் இல்லையா? இங்க பாருங்க, அடிச்சு ஒருத்தனை கொன்னுட்டு இந்த வாயெல்லாம் பேசக்கூடாது, புரியுதுங்களா? இந்த மாதிரி சில்லித்தனமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அடிச்சு கொன்னது நீங்க, திமுகவை சொல்றேன். ஆமா, அடிச்சு கொன்னது நீங்க. சாரிமான் எதுக்கு போன்ல கேட்குறீங்க? அதான் போன்ல கேட்டீங்கல்ல, கம்முன்னு இருக்க வேண்டியது. எதுக்கு அமைச்சர் அனுப்பிச்சு வைக்கீங்க? பெரிய கருப்பன் எதுக்கு அனுப்புறீங்க? அந்த 100 கிலோமீட்டர்ல தள்ளி ஒரு வேலை கொடுக்கறதுக்கும் ஒரு முட்காட்டுக்குள்ள ஒரு வீடு கொடுக்கறதுக்குமா? அவனை அடிச்சு கொண்டுட்டு நீங்க நியாயத்தை பேசிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு? நீங்க ஏன் நீங்க கேட்டா உங்களுக்கு இன்னைக்கு எதுக்கு வீடு வீடா ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா இடத்துக்கும்? இன்னைக்கு எப்படி உங்களால ஓட முடியுது? ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஓரணியில தானே இருந்தது, பிரிச்சு வச்சது நீங்க தானே. கொண்டு போய் கச்சத்தீவை கொண்டு போய் தாரவாத்து கொடுத்தது நீங்க தானே. ஒரே அணியில தானே இருந்துச்சு. அதுக்கே இப்ப மறுத்து பேச மாட்டீங்க. பிஜேபி இங்க கொண்டு வந்து வச்சது நீங்க தானே. விதைச்சு தண்ணி ஊத்தி மரமாக்கி இன்னைக்கு துளிர் விட்டு நிக்கிறது காரணம் நீங்க தானே 99ல. ஆனா இப்ப அவங்க தான் எதிர்த்துட்டு இருக்கறதா சொல்றாங்களே சார். காபாட நாடகம் ஆனீங்கன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2026ல உங்களுக்கு சவுக்கடி கொடுத்து தான் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பெரியார் அவர்கள் வந்து விமர்சனம் பண்றதுக்கு விஜய் அவர்கள் சொல்லாம இருக்கிறது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. திரும்பவும் நீங்க போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு தான் சொல்றேன் ஸ்வேதா. அதாவது பெரியார் அவர்களை சொன்னதுக்கு தலைமை கழகத்தால் இருக்கக்கூடிய பிரதிநிதி அவருடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தான் வருது. அது தலைமையினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தானே அது. இப்போ அரசாங்கத்தினுடைய சரி நீங்க ஆனா அந்த இடத்துல வந்து அஜித்குமார் மரணம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறீங்க. பட் ஆனா அந்த இடத்துல அமைச்சரும் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா தானே வராரு, அரசினுடைய பிரதிநிதி தானே அமைச்சர். நான் அப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, இல்லை முதல்வர்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 70 பேரை கொன்னுட்டீங்க கள்ளச்சாராய விஷயத்தில். அவனுக்கு பணத்தை வாரி கொடுக்குறீங்க. யார் அப்பன் விட்டு துட்டு கேட்டார்ல உங்கள் பையன்? கேட்டாரா கேட்கலையா? இப்போ இது யார் அப்பன் விட்டு காசு கேட்டது யார்? நாங்கள் தான் கேட்டோம். சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் சார்பாக தோழர் முகமது கவுஸ் தான் கேட்டார். சட்ட ரீதியான இதுக்கு இது யாருடைய ஃபண்டுன்னு. அப்போ தான் நீதிபதி கேட்டார், இது யாருடைய பணத்திலேருந்து எடுத்து கொடுக்குறீங்கன்னு கேட்டார். இந்த இறப்பை எதன் வச்சு அளவுகளை கொண்டு வரீங்க? ஒருத்தன் பட்டாசு தொழிற்சாலையில் தினந்தோறும் தினக்கூலியாக வேலை செய்யக்கூடியவர்கள் வெடி விபத்தில் மாட்டி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு 2 லட்சம். மின்வாரிய ஊழியர் ஒருத்தர் பழுது பார்த்துக்கிட்டு இருக்க பணியில் சாக்கடிச்சு இறந்துடுறாரு, அவருக்கு 3 லட்சம். ஆனால் கள்ளச்சாராயம் என்று தெரிந்தும் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தவனுக்கு 10 லட்சம் 5 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு. எப்படி? அப்போவும் நேரில் போக மாட்டீங்க. 70 பேர் செத்தாலும் போக மாட்டீங்க. தங்கச்சி ஸ்ரீமதியை போட்டு கொன்னானுங்கன்னா அதுக்கும் போக மாட்டீங்க. எதுக்கு போவீங்க? அஜித்குமாரை போட்டு கொல்லுவாங்க, போக மாட்டீங்க. இன்னும் எதுக்கு போவீங்க? விஜய் அவர்கள் வந்து இனிமே எல்லா பிரச்சனைகளுக்கும் முன் வருவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாமா சார்? ஏன்னா அவருடைய படப்பிடிப்பு இருக்குன்னு சொல்லி தான் நிறைய இடங்களுக்கு வரல அப்படின்றத அதுக்கான ஒரு ரீசன் சொல்லியிருந்தீங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது மற்ற இடங்களுக்குலாம் இனிமே வந்து படப்பிடிப்பு நடந்துகிட்டே இருக்கும் போதே பரந்தூருக்கு வந்தாருன்றதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் மக்கள்களை சந்திச்சிருக்கிறாரு, தன்னுடைய அலுவலகத்தில் வச்சு எல்லாத்தையுமே பார்த்துருக்கிறாரு. செய்ய வேண்டிய இல்லை, நேரடியாக எல்லா இடத்துலையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு, போவார். இப்போ சுற்றுப்பயணங்கள் இருக்கு, மாநாடுகள் இருக்கு, எல்லா வாயிலும் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் அத்தனையுமே பண்ணியிருக்கிறாரு. சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும். இப்போ அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான தாவேகா வந்து தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னும் காலங்கள் இருக்கு. ஸோ அதுக்கான மாற்றம் நாங்கள் நடக்கலாம், அதிமுகவும் தாவேகாவும் இணையலாம், அது வந்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல காலம், அதிமுகவும் தாவேகாவும் இணைஞ்சா, இப்படி எல்லாம் கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக நம்மளால பார்க்க முடியுது. நீங்க அதிமுக தாவேகா கூட்டணி பற்றிய பார்வை என்ன? அதே மாதிரி அதிமுக தாவேகா கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? இங்கே பாருங்கள், அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க. பாசிசவாதிகளோடு ஒருபோதும் கூட்டணியில் இல்லை, பாசிசவாதிகளோடு கூட்டில் இருக்கிறவர்களோடவும் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்றது தெளிவாக பதிவு பண்ணிட்டாரு தலைவர் தளபதி அவர்கள். இதற்கு மேலே இதுக்கு விடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் தாவேகா கட்சியினுடைய அரசியல் நகர்வுகள், அவங்களுடைய நிலைப்பாடு, அப்படி பல விஷயங்களை வந்து எங்ககிட்ட தெரிவிச்சீங்க. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.